பிள்ளைகளே, ஈனா சொற்களின் மிகுதி பகுதியை பார்க்கலாம். 121வது பாருங்கள். இந்து 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 என்று சொன்னால் இந்து மதம். இந்து மதம். அடுத்தது இந்து மதம். இந்து மதம். இந்து மதம் மனிதனுக்கு மறுபுறவி உண்டு எனும் கொள்கை கொண்டதும் இந்தியாவில் பரவி இருப்பதுமான ஒரு மதம் இந்து மதம். இந்நேரம். இந்நேரம் சொன்னா இந்த நேரம், இப்போது, இந்நேரம் ஊர் போய் சேர்ந்திருப்பான் என்று சொல்லுவோம். 126வது பாருங்கள். இப்பேற்பட்ட சொன்னா இப்படிப்பட்ட. அடுத்தது இப்பொழுது. இப்பொழுது இப்போது. இப்பொழுது இப்போது இரண்டையும் அவதானியங்கள். இந்த கட்டத்தில். இந்த கட்டத்தில், இந்த நிலைமை பாருங்கள். அவருக்கு இப்போது வயது 72. 129வது அவதானியங்கள். இப்போதைக்கு. இப்போதைக்குன்னு சொன்னால் தற்காலிகமாக. உதாரணம் பாருங்கள். இப்போதைக்கு என் பேனாவை பயன்படுத்து. அடுத்தது இம்சி என்று சொன்னால் இம்சை செய்தல், வருத்துதல் என்று பொருள்படும். உதாரணம், என்னை இம்சிக்காதீர்கள், என்னை வருத்தாதீர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது இம்சை வருத்தி உண்டாக்கும் வேதனை இம்சை. உதாரணம் பாருங்கள். பழம் பழுக்கும் காலத்தில் குரங்குகளின் இம்சை தாங்க முடியவில்லை. 132வதை பாருங்கள். இம்மி என்றால் சிறிதளவு. உதாரணம், நீங்கள் சொன்னபடியே இம்மியும் பிசகாமல் செய்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள். இம்மை என்றால் இந்த உலக வாழ்வு, இந்த உலகம் இம்மை. அடுத்தது இமயம் என்றால் உலகிலேயே மிக உயரமான சிகரத்தை உடைய இந்தியாவின் வடக்கு எல்லையில் உள்ள மலைத்தொடர் இமயம். இப்படி. இப்படி என்றால் இந்த விதத்தில், இவ்வாறு. 125வதை பாருங்கள். இப்படிக்கு சொன்னா கடிதம் முதலியவற்றில் கையெழுத்து போடும் முன் கூறப்படும் விடயம் இப்படிக்கு. அடுத்தது இப்படிப்பட்ட. இப்படிப்பட்ட என்றால் இந்த விதமான என்று பொருள்படும். 135வதை பாருங்கள். இமாலய என்றால் மிக பெரிய. அடுத்ததை பாருங்கள். இமை கண்ணை மூடி திறத்தல். அவன் கண்ணிமைக்காமல் அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லலாம். அடுத்தது இமை பொழுது மிக குறைந்த நேரம், நொடி பொழுது. ஓகே. இயக்கம் சீரான அசைவு, நகர்வு, செயல்பாடு. இயக்கம், உடல் இயக்கம். இயக்கத்துக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்கள். மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டு செயல்பாடு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் காந்தியடிகளால் அறிவிக்கப்பட்டது. அடுத்த 139வதை பாருங்கள். இயங்கச் செய்தல், ஓடச் செய்தல், திரைப்படங்களை உருவாக்குதல், நவீன ஆயுத தளபாடங்களை இயங்குவதற்கு ஈரான் படையினர் பயிற்சி எடுத்துள்ளனர். தமிழ் படங்களை இயக்கி வந்தவர் இப்போது தெலுங்கு படங்களை இயக்குகிறார் என்றும் அர்த்தம். இயக்குனர். மற்ற நானா 2 சொல்லி நானாவும் வருது பாருங்க. இயக்குனர். திரைப்படங்களை இயக்குபவர் இயக்குனர். கல்வி நிலையங்களை இயக்குபவரும் இயக்குனர். 141வதை பாருங்கள்.
இ ய இங் கி ய இல் இயங்கியல் இயற்கையானதும் சமூக சிந்தனையிலும் முரண்பட்ட அம்சங்களை ஏற்படுத்தும் வளர்ச்சி பற்றிய கோட்பாடு இயங்கியல் என அழைக்கப்படும். டயலெக்டிக்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அடுத்தது இயந்திர கதி. கதி இயந்திர கதி என்று சொன்னா இயந்திரம் இயங்குகிற வேகம் இயந்திர கதி. அடுத்ததை பாருங்கள். இயந்திரத்தனம். இயந்திரத்தனம். இயந்திரத்தனம் சொன்னா இயந்திரம் மாதிரி மாற்றம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதை இப்படி கூறுவார்கள். 144வது அவதானியுங்கள். இயந்திர துப்பாக்கி. இயந்திர துப்பாக்கி பிஸ்டல் மாதிரி இல்லை, கையில் வைத்திருக்க தேவையில்லை, கம்பி கால்களில் அதாவது ஸ்டாண்ட் இருக்கும். விசிய இயக்கினால் குண்டுகளை வெளியேற்றும் துப்பாக்கி இயந்திர துப்பாக்கி, மெஷின் கன் என்று சொல்லுவோம். 145வதை பாருங்கள். இயந்திரம் ஒரு வேலையை இலகுவாக செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவியே இயந்திரம் ஆகும். அடுத்தது இயல் முடியும் இயலும். உதாரணம் பாருங்கள். முதிர்ந்த வயதிலும் தனக்கு இயலுமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் செய்யுள் கவிதைகளை உரைநடைகளை இயல் என்போம். அடுத்தது நூலின் உட்பிரிவு. புத்தகத்தை அலகுகளாக இயல்களாக பிரிப்பார்கள். அதிகாரம் என்று பிரிப்பார்கள், இயல்கள் என்று பிரிப்பார்கள். அப்படி தொகுக்கப்படுகிறதை இயல் என்று சொல்லுவோம். ஓகே. அடுத்தது இயல்பு. இயல்பு என்று சொன்னால் ஒன்றின் தன்மை, அதன் பண்பு இயல்பு. அடுத்தது இயலாமை. முடியாத நிலை, ஆற்றலின்மை,